இந்த மாதம் இறுதி அதே மாதிரி இந்த மாதம் முடியறதுக்குள்ள 2 இடங்கள் வந்து பட்ஜெட் தாக்கலாக இருக்கு. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல். ஸோ 20ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து தொடங்குது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து நிறைய முக்கியமான மசோதாக்களை வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரை, இந்த மாதிரியான மசோதாக்களுக்கு முன்னுரிமை அளித்து நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோன்னா இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா வரக்கூடிய ஜூலை முடிஞ்ச ஆகஸ்டில் வந்து தமிழகத்தினுடைய இந்த முதல் பட்ஜெட் தாக்கல் இருக்குது. ஸோ 2 விஷயங்களும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இருக்க நிலையில் மசோதாக்கள் முக்கியமானது வந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. இதுதான் மெயின் நியூஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறது. ஓகே, குதிரை பேரம் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் அஞ்சலி. பட் இப்போ வேற ஒரு பேரம் தமிழ்நாட்டை ஒழுகிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ தனியார் ஸ்கூல்ஸுக்கு அக்ரெடிடேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பல கோடி ரூபாய் அவங்க கிட்ட லஞ்சமாக வசூல் பண்ணிட்டு இருக்காரு. 59 தனியார் ஸ்கூல்ஸ் புகார் கொடுத்துருக்காங்க. 100 கோடிக்கும் மேலே மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகி அரசுகுமார் மீது குண்டாசு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிர்ச்சி அளிக்கக்கூட அந்த கிரைம் சம்பவத்தை நாம் பார்த்தோம். இதே போல் ஒரு சம்பவம் புதுக்கோட்டையில் அரங்கேறியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சந்தைப்பேட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் 19 வயது இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் தான் இந்த கொலை நடந்திருக்கிறதா கூறப்படக்கூடிய நிலையில் உயிரிழந்தவர்களின் நண்பர்கள் 3 பேரை பிடித்து போலீஸ் விசாரணை செஞ்சு வராங்க. அடுத்து வந்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம். பிறந்த குழந்தைய கழிவுநீர் தொட்டியில் வீசிட்டு போயிருக்காங்க. இது யார் இந்த மாதிரியான சம்பவத்தை செஞ்சது அப்படிங்கிற விசாரணை நடந்துட்டு வருது. அந்த குழந்தைய தூக்கி ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த ஊழியர்கள் எடுக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் தொட்டியில் ஒரு ஆண் சிசு சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. பிறந்து கொஞ்ச நேரம் தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கழிவுநீர் தொட்டியில் இந்த மாதிரி வீசிட்டு போயிருக்கிறது யாருன்னு போலீஸார் தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான செயலை அரங்கேற்றி இருக்காங்கன்னு நினைக்கும் போது மக்களுக்கு மனது பதறுகிறது. அப்படி நாம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வருவாங்க சொல்லி, திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த விபத்தில் படுகாயமடைந்த 9 தொழிலாளர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து இந்த பாதுகாப்பு இல்லத்திலிருந்து சிறார்கள் வந்து தப்பிச்சுட்டு போனது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்ப அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதா அடுத்த அப்டேட் நம்ம பார்க்கிறோம். செங்கல்பட்டு பாதுகாப்பு இல்லத்திலிருந்து நேற்றைக்கு முன்தினம் 12 சிறார்கள் வந்து தப்பி ஓடி இருக்காங்க. இதுல 6 சிறார்கள் வந்து இப்ப கோவையில வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று சென்னையில ஒருத்தர் கைது செய்யப்பட்ட நிலையில ஆசிரியர்கள் காவலாளியெல்லாம் தாக்கிட்டு தப்பிச்சுட்டு போன 5 பேரை இன்னும் தேடுற பணி தீவிரமடைஞ்சிருக்கு. திருப்பதி கோவில்ல ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு ஆழ்வார் திருமஞ்சனம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் முழுவதையும் கழுவி சுத்தம் செய்து பல்வேறு நறுமணப் பொருட்கள் கலந்த திரவியத்தை கோவில் சுவர்களில் தெளித்த பின்னர் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் வந்து போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அதிரடியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ரயில் நிலையத்தில் சோதனை நடந்திருக்கு. எந்த ரயில் நிலையம் பார்த்தோன்னா கரூர் ரயில் நிலையத்தில் சென்னை மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மோப்ப நாய் உதவியோட அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. ரயில்களில் போதைப் பொருள் கடத்தப்படுறதை தடுக்கிற வகையில் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இதனால ரயில் இருந்த பயணிகள் மத்தியில் ஒரு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது.
ஸோ நம்ம அங்கே ஸ்னிஃபர் டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ட்ரெயினில் கொண்டு போய் சோதனை போட்டிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் குளித்தலையில் இளம்பெண்ணை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாக கூறி தாவேகா நிர்வாகியை பெண்ணின் உறவினர்கள் தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இளம்பெண் அளித்த புகாரில் தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை தாக்கியதாகவும் அடையாளம் தெரியாத 20 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் விசாரித்து வராங்க. அப்படியே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவோம் சொல்லி இங்கே என்னாச்சு அப்படின்னா, நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த குப்பை கிடங்கு முழுவதும் தீ மளமளவென பரவிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ நம்ம சினிமாவில் வழக்கமாக அந்த வெளிநாடுகளில் பார்ப்போம், நம்ம எப்படி இந்த கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ பரவி எரியுது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஊரில் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த குப்பை கிடங்கில் எப்படி பயங்கர தீ பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்ல செய்தியாக பார்க்குறோம். அடுத்து லாலு பிரசாத் யாதவ் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருந்த ஒரு வழக்கு தொடர்பான செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது தேவ்கர் தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவனுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்படணுன்றதுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம். தண்டனையை நிறுத்தி வச்சு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. தேவ்கர் தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்திருக்கு உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் மழை வராதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே வரக்கூடிய மழை சரியா இல்லை. பட் சில இடங்களில் மழை கொட்டினா பயங்கரமாக கொட்டி தீர்த்துருது. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஃப்ளட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நாம் பார்க்குற காட்சி அசாம் மாநிலம் சம்பந்தப்பட்ட காட்சி. அசாம் மாநிலத்தில் கடுமையாக மழை கொட்டி தீர்த்த காரணத்தினால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 20 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் குடிநீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அங்கே இருக்க மக்கள்லாம் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. கேரளாவில் கொல்லம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பரபரப்பான சம்பவம் அரங்கேறியிருக்கு. மது போதையில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனக்கு சாப்பாடு கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலையே அடித்து சூறையாடி இருக்காரு. அந்த நேரத்தில் பொதுமக்கள்லாம் பதறி ஓடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாயிருக்கு. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துடலாம்.